Father in heaven, we come before your throne of grace, thanking you for all the blessings that you have given in our lives, Lord. Thank you, Lord, for your steadfast love. You have been our provider, our protector, and Lord, and you are everything in our lives, Lord. We bless your name, we worship you. உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். விசேஷமாக இந்த மாலையிலே நாங்கள் ஆண்டவரே செகண்ட் கொரிந்தியன்ஸை முடிக்க போறோம். கடைசி சாப்டருக்கு வந்திருக்கிறோம். Help us, Lord, to understand your word rightly and able to respond so that we can glorify your name together. கொண்டு வந்த பிள்ளைகளுக்காய் நன்றி. இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம். Okay, friends. We will go ahead with available friends. So we have four friends. 4 பேர் இருக்கீங்க. இருக்கிறவங்களை வச்சு நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? ரைட். So 2 Corinthians 13. It starts with triton. Triton அப்படிங்கிற the Greek word comes from, அதுல என்ன ட்ரினிட்டி வந்துச்சு. ட்ரிட்டான்னா தேர்டுன்னு அர்த்தம். சரியா? ட்ரிட்டான் டூ டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன். திஸ், ஓகே, திஸ் தேர்ட் டைம், மூன்றாம் தரம். ஏற்கோமை, ஏற்கோமை அப்படின்னா ஐ கம்னு அர்த்தம். சரியா? ஐ கம். கிரீக்கை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸும் ப்ரெசன்ட் கண்டினியூஸும் சேம். ஸோ ஐ எம் கம்மிங், ப்ராஸ் ஹூமாஸ், ப்ராஸ்னா டு, ஹூமாஸ்னா யூ. ஐ எம் கம்மிங் டு யூ த தேர்ட் டைம். அப்ப பால் இஸ் ஷேரிங். பவுல் வந்து கொரிந்தியன் பிலீவர்ஸ்க்கு சொல்றாரு, இப்ப நான் உங்கள்கிட்ட மூன்றாம் தரம் வரேன். சரியா? ஐ எம் கம்மிங். சரியா? மூணாவது தரம் இப்ப நான் உங்கள்கிட்ட வரேன். அதுதான் ரிட்டான் டு எர்கோமை ப்ராஸ் ஹூமாஸ். சொல்லிட்டு அவரை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றார். தெரியும், நான் ஏற்கனவே சொன்னேன், செகண்ட் கொரிந்தியன்ஸ் இஸ் an autobiography of Paul. Mostly he defends his apostleship. தன்னுடைய அப்போஸ்தல அந்த ஊழியத்தை டிஃபெண்ட் பண்ணுவார். அதுக்கு ஒரு பாயிண்ட் தான் அடுத்தது வருது. எப்பி ஸ்டோமாட்டாஸ். ஸ்டோமா அப்படின்னா மவுத்னு அர்த்தம். ஓகே, அதுல இருந்து வந்தாருன்னா ஸ்டமக் உள்ள போறதுனால. ஓகே, ஸ்டோமட்டாஸ். ஸ்டோமட்டாஸ்னா மவுத். எப்பி ஸ்டோமட்டாஸ். டுவோ. சோலோனா 1, மோனோனா 1, டுவோனா 2. சரியா? 2 மாற்றூரோன் விட்னஸஸ். ஜெனிட்டிவ் ப்ளூரல்ல வருது. 2 வாய் வழியா சொல்லுகிற சாட்சிகளால். through the witnesses of the mouth. Okay, and trion வந்துருச்சு பாத்தீங்களா? ட்ரையோன், ட்ரினிட்டி 3. இந்த ட்ரிட்டான், ட்ரையோன் இதெல்லாம் எல்லாமே 3. அப்ப 2 அல்லது 3 வாயினால சொல்லுகிற சாட்சிகளால். கோர்ட் லாங்குவேஜ் யூஸ் பண்ற. சரியா? when you want to say witness, you need to open your mouth. சாட்சிகளால தான் என்ன பண்ண முடியும்? ஸ்டாத்தே செட்டை. அந்த செட்டை வந்தாலே, எட்டைன்னு வந்தாலே பாசிவ். இன்னொன்னு சிக்மா சேர்ந்துச்சுன்னா, ரோஸ்மா மேடத்துக்கு தெரியும், அவங்க கிரீக் கிராமர் கத்துக்கிறாங்க. ஃபியூச்சர் ஷல் பி எஸ்டாப்ளிஷ்ட். சரியா? ரேமா. ரேமானா வேர்டு. கிரீக்ல ரேமானா வேர்டு, நூமானா ஸ்பிரிட். ஸோ அப்புறம் எவ்ரி வேர்டு ஷல் பி எஸ்டாப்ளிஷ்ட் பை 2 or 3 witnesses. எஸ்டாப்ளிஷ்னா என்னது? உறுதிப்படுறது. இங்க தமிழ்ல நிலைவரப்படுறது அப்படின்னு போடுறது. சரியா? ஏன் இத சொல்றாரு? கீழே வரும்போது நம்ம பார்க்கலாம். ஏன் இத பவுல் சொல்றதுக்கு, வாட் இஸ் த ரீசன் பை ஃபார் பால் டு கன்வே? ஏன் இத பவுல் சொல்றதுக்கு காரணம் என்ன? ஏதாவது ஒரு சாட்சினா, இல்லைன்னா ஏதாவது ஒரு காரியம்னா, ஒன்று, சரியா, ஏதாவது ஒரு காரியம்னா, ஏதாவது ஒரு காரியத்தை 2 அல்லது 3 சாட்சிகளை என்ன பண்ணுவோம்? எவ்ரி வேர்டு பாருங்க, பான் ரேமா. பான்னா எவ்ரி. சரியா? ஸோ அப்ப எல்லா வார்த்தைகளும், சரியா, என்ன பண்ணப்படணும்? 2 அல்லது 3 சாட்சிகளால உறுதிப்படுத்தப்படணும். தமிழ்ல வாசிக்கிட்டா வாசிங்க யாராவது. 2 கொரிந்தியர் 13:1 வாசிங்க. So that you can involve. வாசிங்கப்பா. இந்த மூன்றாம் தரம் நான் உங்களிடத்திற்கு வருகிறேன். சகல காரியங்களும் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினால் நிறைவேறப்படும். எஸ்.
ஸோ அப்ப பால் வாண்டட் டு சே சம்திங், ஏதோ சொல்ல வர்றது. இப்ப அதுக்கு பிளாட்ஃபார்ம் போடுறாரு. ஓகே, என்ன பிளாட்ஃபார்ம்? இந்த பிளாட்ஃபார்ம் ஏன் போடுறாரு? செகண்ட் வெர்ஸ். செகண்ட் வெர்ஸ்ல பாத்தீங்கன்னா ப்ரோ எய்ரேகா. ஓகே, ப்ரோ எய்ரேகா என்னன்னா, ப்ரோனா பிஃபோர், ப்ரீவியஸ்லி. ஐ ஹவ் ப்ரீவியஸ்லி செட். ஓகே, எய்ரேகா. லெகோ அதுல இருந்து வந்தாதான், இந்த மருவி வந்தாதான் ஏரேகா. ஸோ இப்போ ப்ரோ ஏரேகானா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஐ ஹவ் ப்ரீவியஸ்லி செட்னு அர்த்தம். சரியா? குறைந்துகிட்ட ரொம்ப க்ளோஸா குறைந்து பேசும்போது எப்பா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ப்பா. இன்னொன்னு திருப்பியும் ப்ரோ, காய் ப்ரோ லெகோ. லெகோனா இந்த இடத்துல சரியா, திருப்பியும் லெகோன்னு வர்றதுனால பிரசன்ட் டென்ஸ். இதுக்கு முன்னாடி இந்த லெகோ வந்து எய்ரேகாவான்னு மாறி இருக்கு, அதனால அது வந்து பிரசன்ட் பெர்ஃபெக்ட். சரியா? சோ ப்ரோ எய்ரேகா காய் ப்ரோ லெகோ. அப்ப என்ன அர்த்தம்? ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். சரியா? ப்ரோ லெகோ முன்னாடியே நான் சொல்லியிருக்கிறேன். சரியா? முன்னாடியே சொல்லியிருக்கேன். என்ன எப்ப சொல்லியிருக்கேன்? போஸ்ட் பரோன். பரோன் பிரசன்ட். உங்கள்கிட்ட நான் இருக்கும்போது. எப்ப இருந்தேன்? டோ டியூட்டரான். சரியா? ரெண்டாவது தடவை நான் உங்கள்கிட்ட இருந்தப்ப சொல்லியிருக்கிறேன். சரியா? டியூட்டரான். காய் அப்போன். அப்போன்னா போன்னா பிரசன்ட், அப்போன்னா ஆப்சென்ட். எப்பா? செகண்ட் கொரிந்தியன்ஸ் 13:2. 2 கொரிந்தியர் 13:2 காட்டுப்பா. 2 கொரிந்தியர் 13 2வது வசனத்தை காட்டுங்க. 2 கொரிந்தியர் 13 2வது வசனம். ஓகே, சோ அப்ப என்ன சொல்றாரு? நான் ஏற்கனவே சரியா சொல்லியிருக்கிறேன். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நான் இருந்தாலும் சரி, இல்ல இல்லாட்டினாலும் சரி. ஓகே, ரெண்டாவது வசனத்தை பாருங்க. இப்ப பாருங்க, ஸ்கிரீன்ல தெரியுது பாருங்க. ப்ரோ எய்ரேகா தெரியுதா? பிஃபோர் ஐ ஹவ் வாண்ட், ஏற்கனவே சொல்லியிருக்கேன் செட். ஓகே, ப்ரோ லெகோ இப்பயும் நான் சொல்றேன் ஐ வாண்ட். ஓகே, ஐ சே. என்னது? பீயிங் பிரசன்ட். அதுக்கப்புறம் செகண்ட் டைம் கீழே பாருங்க, திருப்பியும் அப்போன் ஆப்சென்ட். அப்ப உங்கள்கிட்ட இருந்த போதும் உங்கள்கிட்ட இல்லாத போதும். சரியா? தமிழ்ல போட்டிருக்கோம். தூரமா இருக்கும் போதும், உங்க கிட்டக்க இருக்கும் போதும், உங்கள்கிட்ட இருக்கும் போதும். சரியா? என்ன சொல்லியிருக்கேன்னு நீங்க சொல்றாரு பாருங்க. என்ன சொல்லியிருக்கிறாரு பாருங்க. வாட் டிட் ஹி சே? டாய்ஸ் த ஒன். ஓகே, இது டேட்டிவ் ப்ளூரல். த ஒன்ஸ் யார் யாரு என்ன பண்ணாங்க அங்க பாருங்க. ப்ரோ ஹேமர் தே கோசின். ஹமார்ஷியான சின்னுங்க, ஹமார் டனோ. அப்ப ப்ரோனா முன்னாடி, நிறைய ப்ரோ வருது இங்க. சரியா? ப்ரோனா முன்னாடி. முன்னாடி முன்னாடி கமாட்டான சின்னுல. அப்ப முன்னாடி பாவம் செஞ்சவங்க. ஹேட் ப்ரீவியஸ்லி சின்ட். ஏற்கனவே பாவம் செஞ்சவங்க. அங்க போட்டிருக்கு பாருங்க, ஹேவிங் சின்ட் பிஃபோர்னு போட்டிருக்கா. அந்த ப்ரோனா தான் பிஃபோர். அதுக்கப்புறம் ஹேமர் டேன் வருதுல, அது ஹமார் டனோ, அதுல இருந்து வந்ததுதான் ஹேமர் டப்போசின். சரியா? சரி, இப்ப ப்ரீவியஸ்லி சின்ட் முன்னாடி பாவம் செஞ்சவங்க. இன்னொன்னு காய் டாய்ஸ். இன்னொரு குரூப் யாரு? டு த லாய் பாய்ஸ். லாய் பாய்ஸ்னா ரிமைனிங், பாக்கி இருக்கிறவங்க. பாக்கி இருக்கிற எல்லாம். பாசின்னா ஆல், பாக்கி இருக்கிற எல்லாருக்கும். ஓகே, நான் வார்ன் பண்றேன். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். என்னது? ஹோட்டி கனெக்ட் பண்றாரு. ஹோட்டி தட் இயான் இஃப் எல்தோனா ஐ கம். ஓகே, எர்கோமை தான் எல்தோவா மாறி இருக்கு. இஃப் ஐ கம், நான் வந்தேன்னா, ஒருவேளை நான் வந்தேன்னா, எய்ஸ்டோ பாலிங். பாலிங்னா அகைன், நான் மறுபடியும் உங்கள்கிட்ட வந்தேன்னா உங்களை மாட்டேன், செய்ய மாட்டேன். என்னது? அங்க போட்டுருக்கு பாருங்க, ஃபெய்சோமை. ஐ வில் நாட் ஸ்பேர். ஐ வில் ஸ்பேர், அந்த வந்து நெகட்டிவ். ஐ வில் நாட் ஸ்பேர், உங்களை நான் தப்ப விட மாட்டேன். என்ன அர்த்தம்? இன்னும் நீங்க தொடர்ந்து பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. எப்பா கொரிந்தியன் பிலீவர்ஸ், பி கேர்ஃபுல், யூ கண்டினியூ டு சின். ஐ ஆல்ரெடி வார்ன்ட் யூ, ஈவன் நவ் ஐ வார்ன்ட் யூ. ப்ரீவியஸா வார்ன் பண்ண, இப்ப புரியுதா? இப்பயும் வார்ன் பண்றேன், வார்ன் பண்ணி சொல்றேன்.
முன்னாடி சரியா பாவம் செஞ்சவங்க. இன்னொன்னு மத்த ரெஸ்டா இருக்கிற எல்லாருக்கும், ரிமைனிங்கா இருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன். ஓகே, சொல்லிதான் நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லி. அப்ப செகண்ட் வேர்ஸ் இஸ் அ வார்னிங் வேர்ஸ். சரியா? சோ இப்ப தெரியுதா 2-3 சாட்சிகளால நிறைவேற்படும் ஏன் சொல்றாருன்னு. இப்ப 2வது வசனத்தை வாசிங்க. கொஞ்சம் பெரிய வசனம் தான். இப்ப நம்ம சொன்ன கருத்து 2வது வசனத்துல வரும் பாருங்க. ரீட் வேர்ஸ் 2 ஆஃப் 2 கொரிந்தியன்ஸ். 2 கொரிந்தியர் 13:2 வாசிங்கப்பா. நான் 2ஆம் தரம் உங்களிடத்தில் இருந்தபோது சொன்னது போல இப்பொழுது தூரமாயிருந்தும் உங்களிடத்தில் இருக்கிறவனாக நான் மறுபடியும் வந்தால் தப்பவிட மாட்டேன் என்று முன்பு பாவம் செய்தவர்களுக்கும் மற்ற எல்லாருக்கும் முன்னறிவித்து எழுதுகிறேன். பாத்தீங்களா? அப்ப ரொம்ப தெளிவா சொல்றார், the purpose of my visit. நான் ஏன் தெரியுமா விசிட் பண்றேன்? என்னுடைய purpose of my visit is to warn those who have sinned previously. ஏற்கனவே பாவம் செஞ்சவங்க, இன்னொன்னு மத்த எல்லாருக்கும். அப்ப verse 2 is very clear in warning Corinthian believers who have sinned and who are habitual in continuing sinning. இங்க பாருங்க, நான் பக்கத்துல இருந்தாலும் சரி, தூரமா இருந்தாலும் சரி, நம்ம தமிழ்ல சொல்ல போனா ஒழுங்கா இருங்க, பாவத்தை கண்டினியூ பண்ணாதீங்க. இட்ஸ் அ வார்னிங். verse 3. சரியா? verse 3 பிரேக் இருக்கும்போது நீங்க யூ கேன் ஷேர் யுவர் தாட். இப்ப verse 3 என்ன சொல்றாரு? எப்பை சின்ஸ். சரியா? ஓஹோ 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 ஐ சே. ஓகே, பேப்டிஸ்ட் லீவ் இட். பேப்டிஸ்ட் சொல்றாரு நம்ம 2 கொரிந்தியர் 12:18 இருந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. 18 இருந்து நம்ம பார்க்கல அப்படிங்கிறாரு. பரவாயில்ல, இப்ப என்ன பண்ணிடுவோம், ஆரம்பிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வீக் கிளாஸ் இருக்குமான்னு தெரியல, டவுட்ஃபுல்லா தான் இருக்கு, ஏன்னா ஷிஃப்டிங்ல இருப்பேன். நெக்ஸ்ட் டைம் நம்ம வரும்போது நம்ம எதை விட்டோமோ அதை பார்த்துடலாம் பேப்டிஸ்ட். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம திருப்பி அங்கே போக வேண்டாம், ஏன்னா இதே மைண்ட் செட்டோட நம்ம தொடர்ந்து கண்டினியூ பண்ணுவோம். நெக்ஸ்ட் டைம் வந்து 18 2 கொரிந்தியன்ஸ் சாப்டர் 12 18 21 வரைக்கும் நான் கவர் பண்ணிடுறேன். சரியா? ரைட், ஓகே. இப்ப 2 வசனம் முடிச்சாச்சு. 3rd verse, எப்பை சின்ஸ் டோக்கிமேன் எ ப்ரூஃப். டோக்கிமேன்னா ப்ரூஃப். சரியா? சாட்சி. ஜேட்டியோனா சீக். ஜேட்டி 8 இயோ வெர்பு தெரியும், ஓசிபிஎம் இயோ வெர்பு வந்து 8 வரும். யூ சீக், நீங்க எதை தேடுறீங்க? ப்ரூஃபை தேடுறீங்க, ஒரு அத்தாட்சியை தேடுறீங்க, விட்னஸை தேடுறீங்க. யூ சீக் அ சின்ஸ் யூ சீக் அ ப்ரூஃப். நீங்க ப்ரூஃபை தேடுறதுனால டு என் எமாய் இன் மீ. சரியா? இன் மீ. இப்ப நான் எப்படி பேசுறேன்? லாலியோனா ஸ்பீக், அதுல இருந்து வந்ததான் லலூன்டாஸ். ஸ்பீக்கிங் கிறிஸ்டோ, ஸ்பீக்கிங் ஆஃப் கிரைஸ்ட். அப்ப verse 3 என்ன சொல்றாரு? சின்ஸ் யூ சீக் இல்லைன்னா டிசையர் ப்ரூஃப் எதுனா தட் கிரைஸ்ட் இஸ் ஸ்பீக்கிங் இன் மீ. பவுல, உங்ககிட்ட உண்மையுமே கிறிஸ்து தான் பேசுறாரா அப்படின்னு, சரியா, அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு பவுல் சொல்றேன். சரியா? சோ நீங்க அப்படிதான் கேக்குறீங்க. சின்ஸ் யூ டிசையர் ப்ரூஃப், என்ன ப்ரூஃப்? தட் கிரைஸ்ட் இஸ் ஸ்பீக்கிங் இன் மீ. கிறிஸ்து உங்கள்கிட்ட பேசுறாருன்னு சொல்லி என்ன ப்ரூஃப் அப்படின்னு கேக்குறீங்களா? அப்படின்னு கேட்டுட்டு இப்ப பாலே சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு? கிறிஸ்து ஹாஸ் எய்ஸ் ஹூமாஸ் டுவர்ட் யூ, உங்களுக்கு மத்தியில ஊக் இல்ல அஸ்தேனை வீக். என்னது? he is not weak. யாரு? கிரைஸ்ட். அந்த இடத்துல கிரைஸ்ட சொல்லிட்டு இங்க ரிலேட்டிவ் ப்ரொனவுன் போடுறாரு. அந்த ஹீங்கிறது கிரைஸ்ட். அப்ப கிரைஸ்ட் இஸ் நாட் வீக் இன் எதுல வீக்? எதுல வீக் இல்ல? ஓகே, எதுல வீக் இல்ல? டுவர்ட் யூ, உங்களுக்கு மத்தியில வீக் இல்லப்பா. கிறிஸ்து உங்களுக்கு மத்தியில வீக் இல்ல. அவர் யாரு? அல்லாஹ். பட் டுனாட்டை, டுனாமிஸ்னா பவர், டுனாட்டைனா பட் இஸ் பவர்ஃபுல் இன் ஹூமின், இஸ் பவர்ஃபுல் இன் யூ. எதுக்கு 3வது வசனத்தை இப்படி சொல்லணும்? 3வது வசனத்துல இப்படி சொல்றதுக்கு என்ன காரணம்? ஏன் வந்து கிறிஸ்து வந்து வீக் இல்ல? என்ன அர்த்தம்? when Christ deals in our lives, இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில டீல் பண்ணாருன்னா நம்ம பாவத்தை தொடர்ந்து என்ன பண்ண மாட்டோம்? ஹபிச்சுவலா செஞ்சிட்டு இருக்க மாட்டோம்.
அதனால உங்கள்கிட்ட கிறிஸ்து வந்து பலவீனரா இல்ல, பலமுள்ளவரா இருக்கிறார். ஹி இஸ் பவர்ஃபுல் இன் யூ. அந்த டுனாமின் அஸ்தனைக்கு ஆப்போசிட் வந்து டுனாட்டை. ஸ்கிரீன்ல பாக்குறீங்கல்ல, மேல பாருங்க. அஸ்தனைனா வீக், அதுக்கு ஸ்ட்ராங் இஸ்குராஸ், இல்லைன்னா பவர்ஃபுல்லுக்கு வந்து டுனாட்டை. அதுல இருந்து வந்தா டுனாமிஸ். சரியா? ஸோ டைனமைட்னு சொல்லி அந்த வெடி வந்தது, டுனாமி. ஸோ அப்ப இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள பலமுள்ளவரா இருக்கிறார். என்ன அர்த்தம்? என்ன இந்த இடத்துல பலம்னா? அபிஷேகம், அன்னை பாஷை அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. When Christ is in you, you will become powerful and you will not continue the previous sin. ஏற்கனவே செஞ்ச பாவத்தை கண்டினியூ பண்ண மாட்டீங்கப்பா. இப்ப புரியுத 3வது வசனத்தை ஏன் சொல்றாருன்னு? தட் இஸ் த கோர். 3 நான் படிக்கிற பாருங்க. கிறிஸ்து எனக்குள்ளே பேசுகிறாருன்ற என்ன அத்தாட்சி தேடுறீங்களா? ப்ரூஃப் தேடுறீங்களா? என்ன டாக்குமெண்ட்ஸ் தேடுறீங்களா? சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க. அவர் உங்களிடமாய் பலவீனர் அல்ல. என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து உங்கள்கிட்ட இருந்தாருன்னா நீங்க பலவீனர் இல்லை. ஏன்? He will strengthen you not to follow sin. பலவீனர் இல்லை, உங்களிடத்தில் வல்லவராயிருக்கிறார். அண்டர்லைன் பண்ணுங்க. உங்களிடத்தில் வல்லவராயிருக்கிறார் யாரு? கிறிஸ்து. கிரைஸ்ட் இஸ் பவர்ஃபுல் இன் யூ. ஸ்ட்ராங்கான வேர்டுங்க. சரிங்களா? 3வது வருஷம். ஸோ கிறிஸ்து எனக்குள்ள பேசுறாரு. அத்தாட்சி தேடுறீங்களா? நான் சொல்லிட்டேன் என்ன அத்தாச்சுன்னு, என்ன ப்ரூஃப்னு. Can I say what is the proof that Christ is in me? And that Christ will strengthen you not to continue your sin. இப்ப புரியுதா? 4வது போலாமா? இப்ப verse 4. இப்ப slowly Paul is concentrating the cross of Christ. சரிங்களா? இயேசு கிறிஸ்துவோடைய சிலுவையை அவரை இப்ப மையப்படுத்தி பேசுறாரு. 4 பாருங்க. காய் கார் ஏன்னா ஃபார் எஸ்டோரேத்தே. எஸ்டோரேத்தே ஸ்டௌராஸ்னா கிராஸ்ங்க. சரியா? ஸ்டௌராஸ்னா கிராஸ். அதுக்கு முன்னாடி எப்சிலான் வந்திருக்குல்ல, அப்ப ஆகுமெண்ட் ஆயிருக்கு. இன்னொன்னு ரோத்தேன்னு முடியுது பாத்தீங்களா, அந்த தீட்டா வந்த பாசிவ். சரியா? ஆகுமெண்ட் ஆனா பாஸ்ட் டென்ஸ். இப்ப பாஸ்ட் பாசிவ் என்ன? ஹி வாஸ் க்ரூசிஃபைடு. அவர் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். ஏன்னா முக்கியமான வார்த்தைங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். அப்ப அரைஞ்சதுனால அது எப்படி தோணுது? அவுட் ஆஃப் வீக்னஸ். சரியா? அப்ப அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தோம். இப்ப இந்த இடத்துல என்ன பலவீனம்? ஒண்ணு உங்களுக்கு தெரியும். சிலுவையில ஒரு மனுஷன் அறையப்படுறது வந்து அது வந்து ரொம்ப இக்னோபிள், ரொம்ப இழிவான மோசமான ஒரு காரியம். அங்க யாரெல்லாம் பண்ணுவாங்க? தீஃப். ஓகே, மோஸ்ட் ஸ்கவுண்டர்ல தான் அங்க போய் அடிப்பாங்க. அந்த விஷயத்துல இயேசு கிறிஸ்து பலவீனருங்கிறார். சரியா? அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தாலும். சரியா? சொல்லிட்டு கவனிங்க. ஏன் சிலுவையில் அறையாம வெளியே வந்திருக்கலாம்ல? எதுக்கு அவர் அரைஞ்சவங்க சாகணும்? அந்த விஷயத்துல அவர் பலவீனா இருந்தாலும் அல்ல. பட் ஜோயே, ஜோயேனா லைஃப், அதுல இருந்து வந்தாதான் ஜே, ஜுவாலஜி. பட் ஹீ லிவ்ஸ். ஆனாலும் இயேசு கிறிஸ்து வாழ்கிறார். அவர் என்னதான் சிலுவையில மரித்தாலும், குரூசிஃபை பண்ணப்பட்டாலும், அது பலவீனமா இருந்தாலும், நல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்து வாழ்கிறார். எப்படி? பை எக். திருப்பி வந்துருச்சு பாருங்க. டுனாமிஸ், தியோ, பவர் ஆஃப் காட். தேவனுடைய வல்லமையினாலே இன்றும் இயேசு வாழ்கிறார். இப்ப புரியுதா? அவர் சிலுவையில அறையப்பட்டதுனால பலவீனம் நினைக்காதீங்க. அப்படி பலவீனமா இருந்தாலும் தேவனுடைய வல்லமையினாலே அவர் வாழ்கிறார். என்ன அர்த்தம்? மறைமுகமா பவுல் சொல்ற காரியம், நமக்குள்ளே பலவீனமா இருந்தாலும் தேவன் நமக்குள்ளே வாழும்போது, கிறிஸ்து நமக்குள்ளே வாழும் பொழுது நாமும் தேவனுடைய வல்லமையினாலே பாவத்தை மேற்கொள்ளலாம். பலவீனனா பாவத்துல விழுந்துகிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லைங்கிற கான்செப்ட் தான் இங்க முக்கியம். புரியுதுங்களா? We need not continue to commit sin. Why? Because Christ lives in us by the power of God. Okay? So அதுதாங்க சொல்றேன். Verse 4. God hemis. Because for we astenumen. திருப்பி அஸ்தனை வருது பாருங்க. But we are weak. என் அவுட்டோ. ஏங்க நம்ம பலவீனர் தாங்க. என்னதான் சரியா நம்ம அவருக்குள்ள இருந்தாலும் நம்ம பலவீனர் இருந்தாலும் we are weak in him. ஆனா கவனிங்க, பட்டுன்னு அல்லான்னு திருப்பி எழுதுங்க. பட்னா அல்லானா பட் ஜோயோமன், அந்த லைஃப் வருது பாருங்க. ஓமன்னா வி, இந்த சிக்மா வந்ததுனால ஃபியூச்சர். பட் வி ஷல் லிவ் சுன்னா வித் அவுட்டோ. பட் வி ஷல் லிவ் வித் ஹிம். எப்படி? எக் டுனாம் திருப்பி வருது பாருங்க. அந்த பை த பவர் ஆஃப் காட் திருப்பி வருது பாருங்க. எக்
டுனாஸ் டுனாமியோஸ் தியோ எய்ஸ் பூமாஸ். அந்த பவர் ஆஃப் காட் உங்களுக்குள்ள இருக்குது, வித் ஹிம் பை த பவர் ஆஃப் காட். அப்ப verse 4 என்ன சொல்லுதுன்னா, ஃபார் கிரைஸ்ட் வாஸ் crucified in weakness but lives by the power of God. சரியா? அவர் சிலுவையில் அறையப்பட்டிருந்தாலும் பலவீனமா இருந்தாலும் தேவனுடைய வல்லமையினால உயிரோடு இருக்கிறார். ஏன்னா நம்மளும் அதே மாதிரி we are weak in him, but in dealing with you, we shall live with him by the power of God. ஆனா நம்ம தேவனுடைய வல்லமையினால வாழலாம். சரியா? என்னதான் நமக்கு ஓகே பாவம் மரணத்தை ஏற்படுத்தினாலும் நமக்கு தேவனுடைய வல்லமையினாலே வாழ்வு உண்டு. சிம்பிளா சொல்ல போனா நம்ம பாவத்துல சாகணும்னு அவசியம் கிடையாது. There is no necessity for us to die in sin, though we have weaknesses. Weakness இல்லாத யாருமே கிடையாது. ஆனா the power of God is available in and through Jesus Christ. சரியா? So that power is with us. அதான் சொல்றேன். வாசிங்க யாராவது 4வது வசனத்தை நிதானமா வாசிங்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 13:4 வாசிங்க. ஏனெனில் அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும் தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார். அப்படி நாங்களும் அவருக்குள் பலவீனராயிருந்தும் உங்களிடமாய் விளங்கிய தேவனுடைய வல்லமையினால் அவருடனே கூட பிழைத்திருப்போம். பாத்தீங்களா? உங்களுடமாய் விளங்கிய வல்லமை என்ன? நீங்க இப்ப ஆண்டவருக்குள்ள இப்படி இருக்கிறதுனால அவருடைய வல்லமையினால இப்ப இருக்கீங்க. அதனால நம்ம படிச்சிருக்கோம். அப்ப ரொம்ப சிம்பிளா சொல்ல போனாக்கா என்னன்னா, பை த பவர் ஆஃப் காட் we can live. சரியா? need not die in sin. சரியா? அதான் அந்த இடத்துல முக்கியமானது. 5வது வசனத்தை முடிச்சுட்டு நம்ம ஒரு பிரேக் எடுக்கலாம். we'll take a break. so take verse 5. verse 5 காட்டுங்க. ஓகே இப்ப verse 5 என்ன சொல்றாரு? yet-os reflexive pronoun yourselves, உங்களையே நீங்க என்ன பண்ணி பாருங்க. பெய்ராசிட்டி, பெய்ரஸ்மாஸ்னா டெம்ப்ட். சரியா? எக்ஸாமின் அர்த்தம், டெஸ்ட்னு அர்த்தம். ஓகே, பெய்ரஸ்மாஸ்னா டெம்ப்டேஷன் இல்லைன்னா டெஸ்ட். அப்ப பெய்ரசெட்டே எட்டேன்னு வந்தாலே அது இம்பரட்டிவ், கமாண்ட். அப்ப எக்ஸாமின் யுவர் செல்ஃப், டெஸ்ட் யுவர் செல்ஃப், உங்களை நீங்களே சோதிச்சு பாருங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்க. இப்ப கொரிந்தியன் பிலீவர்ஸை பார்த்து பவுல் சொல்றாரு, உங்களை நீங்களே டெஸ்ட் பண்ணி பாருங்க. என்ன டெஸ்ட் பண்ணி பாருங்க? இஃப் எஸ்டே யூ ஆர், நீங்க என்டே பிஸ்டே, பிஸ்டேனா ஃபெய்த், நீங்கள் விசுவாசத்தில் இப்ப இருக்கீங்களா? இஃப் யூ ஆர் இன் த ஃபெய்த். 5வது வசனம் தான் சொல்லுது, எக்ஸாமின் யுவர் செல்ஃப், உங்களை நீங்களே சோதிச்சு பாருங்க கொரிந்து விசுவாசிகளே, டு see whether you are really holding to your faith, you are in the faith, நீங்கள் விசுவாசத்தில் இருக்கிறீர்களா என்று உங்களையே சோதித்து பாருங்கள். இன்னொன்று திருப்பி திருப்பி உங்களை நீங்களே என்ன பண்ணி பாருங்க. திருப்பி வந்துருச்சு பாருங்க, இந்த ப்ரூஃப்ங்கிற இடத்துக்கு டோக்கிமாட்ஸ் வந்துச்சுல, அங்க பாருங்க திருப்பி டோக்கிமாட்ஸ் எட்டே வருது. இதுவும் திருப்பியும் இம்பரேட்டிவ் தான், கமாண்ட். ப்ரூவ். ஓகே, ப்ரூவ் பண்ணி காட்டுங்க. ப்ரூவ் யுவர் செல்ஃப். இல்லட்னா ஹேனா ஆர் ஊக், நாட் எப்பிகினஸ் போனா ரெகக்னைஸ் இல்லைன்னா பெர்சீவ். ஓகே, யூ ஆர் நாட் ரெகக்னைசிங். ஓகே, நீங்க இன்னும் ரெகக்னைஸ் பண்ணல, பெர்சீவ் பண்ணல, உணர்ந்துக்கல. யோர் செல்ஃப், யோர் டாய்ஸ் என்னன்னு உணர்ந்துக்கல. போட்டி என்ன உணர்ந்துக்கல? கனெக்ஷன் கொடுக்குறாரு. ஈசூஸ் கிறிஸ்டாஸ், ஜீசஸ் கிரைஸ்ட் என் ஹூமின், உங்களுக்குள்ள இருக்கிறார்னு சொல்லி நீங்களே இன்னும் உணராம இருக்கீங்கப்பா. என்னப்பா இது? ஏய் மேட்டி அன்லெஸ் யூ ஆர் டோக்கிமாட்ஸ்னா பார்த்தோம். இப்ப அடோக்கிமாய். ஓகே, அடோக்கிமாய்னா கவுண்டர் ஃபீட். சரியா? ஸோ அப்ப 5வது வசனத்துல என்ன சொல்றாருன்னா, உங்களை நீங்களே சோதிச்சு பாருங்க, நீங்க விசுவாசத்துல இருக்கீங்களா, உங்களை நீங்களே டெஸ்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரியலைஸ் பண்ணாது, உங்களால பெர்சீவ் பண்ண முடியல, இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறான்னு உங்களால பெர்சீவ் பண்ண முடியல, ரியலைஸ் பண்ண முடியல. அன்லெஸ் ஓகே இன்டீட் யூ ஃபெயில் டு மீட் த டெஸ்ட். ஆனா உண்மையிலுமே நீங்க இந்த டெஸ்ட்ல ஓகே ஃபெயில் ஆயிட்டீங்க. ஓகே, ஃபெயில் ஆகணும் அன்லெஸ். ஓகே, ஸோ அதனால என்ன, இட்ஸ் சிம்பிள் ட்ரூத் இஸ் கிரைஸ்ட் லிவ்ஸ் இன் யூ. ஓகே, ஸோ அதை தான் அங்க சொல்ல வர்றாரு. 5வது வசனம் வாசிங்க. 5வது வசனத்தை வாசிங்க.
verse 5. 2 Corinthians 12:5 வாசிங்க. others also involve. மத்தவங்களும் இன்வால்வ் பண்ணுங்க. அக்காவே படிச்சுட்டு இருக்காங்க, மத்தவங்களும் படிக்கலாம். ரோஸ்மா மேடம்லாம் என்ன பண்றீங்க? பைபிள் இருக்கா? படிங்க, மத்தவங்களும் படிங்க. இட்ஸ் a பைபிள் ஸ்டடி, இன்வால்வ் பண்ணணும். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோவென்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாய் இருந்தால் அறியீர்கள். கவனிச்சீங்களா? இந்த பாயிண்ட கவனிச்சீங்களா? அதான் உங்களுக்கு அறியாது, உங்களுக்கு தெரியாது. அறிய நீங்க பரீட்சைக்கு நின்னா உங்களுக்கு தெரியும். நீங்க வந்து டெஸ்ட்டுக்கு நிக்கல, உங்களை முதல்ல டெஸ்ட் பண்ணி பாருங்க, எக்ஸாமின் பண்ணி பாருங்க. என்ன சொல்றாரு அந்த இடத்துல 5வது வசனத்துல? இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து, ஓகே, என் ஹூமாஸ் உங்கள்கிட்ட இருக்கிறார், உங்களுக்குள்ள இருக்கிறார். கிரைஸ்ட் இஸ் இன் யூ. அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு பவுல்? அவங்கள்ட்ட என்ன சொல்ல வர்றாருன்னா, திருப்பி அதே கருத்து தாங்க, வேற வேற விதத்துல சொல்றாரு. இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருந்தாருன்னா நீங்க you will overcome the sin by the power of God. You will not continue in your previous sin. சரியா? அதாவது பார்த்துடலாமா? verse 6 elpidzo, I hope, நான் நம்புறேன், but I hope 40 that க்னோ, இந்த க்னோன்னு வந்தாலே நாசிஸ்னு அர்த்தம். ஓகே, கினஸ்கோன்னு அர்த்தம். ஐ நோ. க்னோ செஸ்டே, யூ வில் நோ. சிக்மா வந்துருச்சு, ஃபியூச்சர். எஸ்டேனா யூ வில் நோ. ஐ ஹோப் யூ வில் நோ, உங்களுக்கு தெரியும். 40 that கேமைஸ் வி எஸ்மென் ஊக்குனா வி ஆர் நாட் அடோக்கிமாய் கவுண்டர் ஃபீட்ஸ். நாங்க யார் இல்லைங்கிறாரு. நாங்க பரீட்சைக்கு நில்லாதவங்க இல்ல. நாங்களோ 6வது படிக்கிற பாருங்க. நாங்க யார் தெரியுமா? பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அல்ல என்பதை அறிவீர்கள் நம்புகிறேன். என்ன அர்த்தம்? எங்களை நாங்க ஓகே பரீட்சைக்கு நிக்கணும்னு அவசியம் கிடையாது, எக்ஸாமின் பண்ணி பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க தான் உங்களை எக்ஸாமின் பண்ணி பார்க்கணும், நீங்க தான் உங்களை சோதிச்சு பார்க்கணும். ஏன்? எங்களுடைய உறவு இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் தருகிற வல்லமையினாலே நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். பவுல் அவங்க இதை சொல்றாரு. ஆனா நீங்க அப்படி வாழல. பரீட்சைக்கு உங்களால நிக்க முடியாது. என்ன அர்த்தம் நிக்க முடியாதுன்னா, உங்களை நீங்க எக்ஸாமைன் பண்ணி பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில பாவங்கள் இருக்கு. பேப்டிஸ்ட், யூ கேன் ஷோ மை ஃபேஸ். the simple truth is, என்ன சொல்றாருன்னா பால் கொரிந்தியன் பிலிவர்ஸ்ட, நீங்க உங்களை சோதிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருந்தாருன்னா தேவனுடைய வல்லமையினால நீங்க பிழைப்பீங்க, பாவத்துக்கு சாக மாட்டீங்க. சரியா? ஆனா எங்களை நாங்களே சோதிச்சறியணும்னு அவசியம் இல்லை. என்ன அர்த்தம்? பர்ஃபெக்ட் கிடையாது. we experience the power of God through Jesus Christ. எங்களுக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிறார். தேவனுடைய வல்லமையினாலே நாங்க பாவத்தை மேற்கொண்டு வாழ்றோம். ஏற்கனவே ப்ரீவியஸ்ல பாவம் செஞ்சவங்களும் இன்னும் மற்ற ரெஸ்ட் ஆஃப் தி பீப்புள் தொடர்ந்து, ஓகே, நான் 2ஆம் தரம் 3ஆம் தரம் வர திருப்பி உங்களுக்கு தெரியும். கொரிந்தியன், actually he wrote 4 letters to Corinth. Only we have 2 letters. And most of the letters are warning letters not to engage or indulge in sexual immorality. Division. பாவத்துல விழாதீங்கயா. என்னையா நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நீங்க, அவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு, தேவனுடைய வல்லமையினால் அவர் பிழைக்கப்பட்டாரு, அதே மாதிரி உங்களையும் பிழைக்க வைப்பாருயா. ஜீசஸ் ரைஸ் ஃப்ரம் த டெத் பை த பவர் ஆஃப் காட். இயேசு கிறிஸ்துவா வரல, இல்ல பை த பவர் ஆஃப் காட். தேவனுடைய வல்லமையினால இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுதினது மாதிரி நாமும் தேவனுடைய வல்லமையினாலே இயேசு கிறிஸ்து மூலமாய் பாவத்திலிருந்து விடுதலை அடையலாம். இதுதாங்க கோர் ட்ரூத். இந்த ட்ரூத்தை தான் சொல்ல வர. சரியா? பியூட்டிஃபுல், உண்மையா சொல்றேன், அருமையான ஒரு டீச்சிங் இது. சரியா? ஸோ இதை தாங்க சொல்லி 6வது படிக்கிறேன். நாங்களோ பரீட்சைக்கு நில்லாதவர்கள் என்பதை அறிவீர்கள் என்று நம்புகிறேன். எல்பிட்ஸோ, ஐ பிலீவ், ஐ ஹோப். உங்களுக்கு தெரியும். என்ன அர்த்தம்? உங்களுக்கு யூ நோ அபவுட் அவர் லைஃப். எங்க லைஃப் எந்த அளவுக்கு சின்சியரா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா உங்க லைஃப் அப்படி கிடையாது. சரியா? இதுதான் சார்.
6 வசனங்கள் முடிஞ்சிருக்கு. ஏதாவது சொல்ல விரும்புனீங்கன்னா சொல்லுங்க. Do you need any further clarification? ஏதாவது டவுட்டை கிளாரிஃபை பண்ணனா சொல்லுங்க. இல்லை, if you want to add anything, கொஞ்சம் டாக்டரினலா தான் போகுது. சரியா? எனிபடி? எடிசன் என்ன, புஷ்பலதாக்கா, ரோஸ்மா மேடம், நீங்க 3 பேர் தான் இன்வால்வ் பண்ண முடியும். ஏன்னா 3 பேர் தான் இருக்கீங்க. ஓகே, ரைட். If you don't mind, we can close the class because I feel little sore throat. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இன்னைக்கு verse 6 முடிச்சோம். சரியா? ஸோ ப்ரே ஃபார் மீ. நெக்ஸ்ட் வீக் மண்டே ஐ எம் ஷிஃப்டிங். ஸோ அதனால அங்கே போய் செட்டில் எல்லாம் பண்ணுறதுக்கு டியூஸ்டே வென்ஸ்டே ஆயிரும். மோஸ்ட் ப்ராபப்லி வி மே நாட் பி ஹேவிங் கிரீக் பைபிள் ஸ்டடி நெக்ஸ்ட் வென்ஸ்டே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி ஒரு வேளை அங்கே போய் செட்டில் ஆகிட்டா நாங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அனுப்புகிறோம். வைஃபை எல்லாம் கனெக்ட் பண்ணி எல்லாம் இது பண்ணணும். ஒரு வேளை அப்படி பண்ணிட்டேன்னா, ஏன்னா செவ்வாய்க்கிழமை காலையில் போய் இறங்கிடுவோம். ஒருவேளை அதுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா வென்ஸ்டே ஒரு வேளை செட்டில் ஆகிட்டேன்னா வில் ஹேவ் அவர் ஸ்டடி. இல்லை கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, அடுத்த நாள் தேர்ஸ்டே ஐ நீட் டு கோ டு ஒட்ட கோயில் போகணும், தூத்துக்குடி போகணும். ஃப்ரைடே அங்கே இருந்தாலும் லென்டன் டேஸில் பேசணும். ஸோ அதனால் கொஞ்சம் டைட்டாக இருக்கும். பட் நெக்ஸ்ட் வீக் இங்கிலீஷ் பைபிள் ஸ்டடி, தமிழ் பைபிள் ஸ்டடி நான் கேன்சல் பண்ணிட்டேன். மோஸ்ட் ப்ராபப்லி கிரீக் பைபிள் ஸ்டடி கேன்சல் பண்ண வாய்ப்பு இருக்கு. பட் we will meet continuously the second week of March. ஜோம் பண்ணிக்கங்க, நீட்ஸ்க்கா ஜோம் பண்ணுங்க, ட்ராவல்க்கா ஜோம் பண்ணுங்க. சரியா? ஸோ ஐ திங்க் we can close now. சரியா? ஸோ எனக்கு கிட்டத்தட்ட 6 வசனங்களை பார்த்தோம். திருப்பியும் சொல்லிடுறேன். பவுல் தன்னுடைய பாரத்தோட புரிந்து விசுவாசிகள் பாவத்துல தொடர்ந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய ஒரு வாஞ்சைய அவர் சொல்றதுக்காக எதை ஹிஞ்ச் பண்றாருன்னா, தேவனுடைய வல்லமையையும் இயேசு கிறிஸ்து அவர்களுக்குள்ள இருக்கிறாரு அப்படிங்கிற இந்த ப்ரூஃபையும் சொல்லி, இப்படிதான் நாங்க தேவனுடைய வல்லமையினால வாழ்றோம், பாவத்தை மேற்கொள்றோம், பாவத்துக்கு அடிமையா இல்லை. ஆனா புரிந்து விசுவாசிகளே உங்கள்கிட்ட நிறைய பேரு சர்ச்சுக்கு வரீங்க, ஆராதனை பண்றீங்க, வரங்களை எல்லாம் யூஸ் பண்றீங்க, எல்லாம் இருந்துச்சு. ஆனா பாவத்தை மேற்கொள்ளாதபடிக்கு நீங்க 2வது வசனம் பாருங்க. மறுபடியும் நான் வந்தா உங்களை நான் ஸ்பேர் பண்ண விட மாட்டேன், ஐ வில் நாட் ஸ்பேர் யூ, தப்ப விட மாட்டேன்னு வான் பண்றாரு. பாத்தீங்களா? அந்த 2வது வசனம் தான் முக்கியமான வசனம். அந்த வசனத்தின் அடிப்படையில தான் நான் உங்களுக்கு சொல்றேன். கொரிந்தியன் பிலீவர்ஸ் வேர் கண்டினியூயிங் தேர் வில்ஃபுல் சின்ஸ். அவங்க பாவங்களை தொடர்ந்து செஞ்சதுனாலதான் ஐ வில் நாட் ஸ்பேர் யூ இஃப் ஐ கம் ஓவர் தேர் அப்படின்னு சொல்லி பால் வான் பண்றாரு. 4 வான்கிறத பார்த்தோம், வான்கிறத பார்த்தோம். சரியா? ஸோ அதனால நம்ம வாழ்க்கையில கத்துக்கிற பாடம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து எனக்குள் நமக்குள் வாழ்கிறார். சரியா? ஸோ அதனால ஒவ்வொரு நாளும் பவர் ஆஃப் காட் டுனாமும் பார்த்தோம்ல, டுனாமிஸ் டூத்தியும், இந்த தேவனுடைய வல்லமையினால இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறதுனால நாம் தொடர்ந்து நம்ம என்ன பண்ண முடியும், தாராளமா நம்மளை எக்ஸாமைன் பண்ணி டெஸ்ட் பண்ணி ஆண்டவருக்குள்ள என்ன பண்ண முடியும், அப்ப சரி பண்ணி. அதனாலதான் 2 சாட்சிகளால எது வேணாலும் நிறைவேறப்படும் அப்படின்னு சொல்றாரு. என்ன அர்த்தம்? உங்க சின்ஸ் எல்லாம், பாவங்கள்லாம் வெளியரங்கமா வெளியே தெரியுது. அதனால ஜாக்கிரதையா இருங்க, தொடர்ந்து பாவத்தை கண்டினியூ பண்ணாதீங்க அப்படிங்கிற கான்செப்ட் தான் ஒரு ட்ரூத் இங்க. அதற்கு தான் பால் இஸ் பிரிங்கிங் த பவர் ஆஃப் காட், பால் இஸ் பிரிங்கிங் இன்டுவெல்லிங் கிரைஸ்ட். சரிங்களா? தேங்க்யூ. புஷ்பலதாக்கா ஒரு சின்ன ஜோம் பண்ணிடுறீங்களா? ஜோம் பண்ணி அன்பின் கர்த்தாவே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படி நீர் எங்களுக்கு தந்த இந்த தருணத்துக்காக உண்மை துதிக்கிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே, உங்களுடைய மெல்லிய சத்தத்தினால எங்களோடு கூட பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம்.
எங்களை நாங்களே சோதித்து அறிந்து எங்களிடத்திலே உம்முடைய வல்லமை வெளிப்படுகிறதை கண்டு உம்மை துதிக்க உதவி செய்யும். மற்றவர்களை குற்றப்படுத்துகிறதற்கல்ல, எங்களை நாங்களே சோதித்து பார்க்க, அதனாலே உம்முடைய குமாரன் மூலமாக தேவனுடைய வல்லமை எங்களில் வெளிப்படுகிறதை காண உதவி செய்யும். தொடர்ந்து இந்த வகுப்பு நடைபெற நீர் வழி நடத்தியருளும். பிரதற்காக ஜெபிக்கிறோம். இந்த ஷிஃப்டிங்ல அவருக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் மனித தெய்வம் உதவி ஒத்தாசைகளையும் தந்தருளும். தொடர்ந்து உடைய கிருபையின் பராமரிப்புக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் இன்னும் அதிகமாக நம்முடைய வேதத்தை அறிகிற அறிவிலே வளர கிருபை இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. 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 Thank you. Okay, thank you for your prayer. Friends, thank you for joining us. We will meet again. Bye. God bless you.